பவி, ஆகாஷ் ஃபோன் பண்ணானே, என்ன வேணுமா அவனுக்கு? அவனுக்கு எதுவும் வேணாமா? உனக்கு தான் ஏதோ 50,000 வேணும்னு கேட்டியாமே. ரொம்ப அர்ஜென்ட்டா 50,000 வேணும்னு ஆகாஷ்க்கு ஃபோன் பண்ணிருக்க. என்கிட்ட சொல்லவே இல்ல. அது ஆபீஸ்ல கேக்குறேன்ல. அவ்ளோ பெரிய அமௌண்ட்டுக்கு உனக்கு என்ன தேவை? சரி, அப்படியே உனக்கு செலவுனாலும் ஒன்னு நீ என்கிட்ட சொல்லிருக்கணும். இல்ல அத்தைகிட்டயாவது இத பத்தி பேசிருக்கணும். எங்க எல்லாரையும் விட்டுட்டு ஆகாஷ் எதுக்கு கூப்பிட்டு கேட்ட? சேச்சா, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல பவி. அது ஆக்சுவலா என்ன விஷயம்னா, நான் எதுக்காக இப்பதான் ஆபீஸ்ல ஏதோ வெட்டி முறிச்சேன்னு சொல்லி ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து செலிப்ரேட் பண்ண. சாப்பிட்ட டேஸ்ட் இன்னும் நாக்குல அப்படியே இருக்கு. அதுக்குள்ள 50,000 யாருக்கோ ஃபோன் பண்ணி கேட்டிருக்க. என்னடா நடக்குது? அது உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தான் தெரியல. ஆக்சுவலா ஆபீஸ்ல ஒருத்தன் என்கிட்ட ஃபேமிலி இஷ்யூன்னு சொல்லி ஒரு 50,000 ரூபான்னு உதவி கேட்டான். நமக்கு தான் உதவின்னு கேட்டாலே மனசு அப்படியே வந்துரும்ல. அதுக்காக தான் நான் அவன்கிட்ட 50,000 ரூபாய் கேட்டேன். அத அவன் இங்க இப்படி சொல்லி நீ வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு. அவன் உனக்கு வேணும்னு சொன்னான். ஐயோ, அது எப்படி தெரியுமா? அது குட்டி குட்டி இந்த காஃபி ஆறிட போகுது, குடி. தேங்க் யூமா. குடி. ஏய் சந்தோஷ், சொல்லுடா. பவி பவி, இப்பதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஒரு உதவி பண்ண முடியுமா? என்னத்த? தெரு முனையில ஒரு இஸ்திரி கடைக்காரர் இருக்காருல்ல, அங்க நான் துணி கொடுத்திருக்கேன். அவரு சாயங்காலம் போயிடுவாரு. கொஞ்சம் வாங்கிட்டு வர முடியுமா? சரிங்க அத்தை, நான் வாங்கிட்டு வந்துடுறேன். ஏய் சந்தோஷ், அவர் போயிடுவார் பவி. அப்புறம் நமக்கு துணி கிடைக்காதுல, டைம் ஆகுது இல்ல. கொஞ்சம் எடுத்துட்டு வர. சரி, ஓகே, நான் போயிட்டு வரேன். அப்பாடா, டெம்பரவரியா தப்பிச்சோம். நல்ல வேலை, அந்த 50,000 ரூபாய் செக் மேட்டர் பத்தி நம்ம கிட்ட கேட்கல. அதை கேட்கறதுக்குள்ள நாமளே ஏதாவது ஒரு ஐடியாவை ரெடி பண்ணி வச்சிடணும். கடவுளே, திரும்ப திரும்ப இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வர வேண்டியதா போயிடுது. இந்த ப்ராப்ளத்துல இருந்து எனக்கு நிரந்தரமா ஒரு விடுதலையே கிடையாதா? நான் தான் பவித்ராவோட தம்பின்னு தெரிஞ்சா அவ உண்மையிலேயே நம்ம மாறுகால் மாறுகை வாங்கிடுவா. அநியாயமா ஒரு கன்னி பையனோட வாழ்க்கை அதோட கருகி போயிடும். தயவு செஞ்சு இந்த மாதிரி ஏடா கூட எதுவும் நடந்துராம பாத்துக்கோப்பா. உன்னதான் நம்பியிருக்கேன். ஏய் அருண், வாடா. ஹாய்க்கா. ஹாய், வாடா. என்னடா சர்ப்ரைஸா இருக்கு? என்னால நம்பவே முடியல. நான் கல்யாணம் ஆகி இந்த வீட்டுக்கு வந்தப்புறம் தான் உனக்கு அக்கா மேல பாசமே வந்திருக்கு. இது செகண்ட் டைம் நீ என்ன பார்க்க வர. வேற என்ன பண்ண சொல்ற? என் தலையெழுத்து அப்படி. டேய் அருண். ஹாய் ஆண்டி. வாப்பா. எப்படி இருக்கீங்க ஆண்டி? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? சூப்பரா இருக்காங்க. உட்காருப்பா. ஏய், புடியுதே. ஏய், என்ன கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க அம்மா? ஏதோ வெயிட்டா இருக்கு. என்ன கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? ஆக்சுவலா அம்மாக்கு நான் ஒரு கொரியர் பாய் தான். திடீர்னு பொண்ணு பாசம் வந்துரும், ஏதாவது செஞ்சு கொடுத்து அனுப்புவாங்க. இந்த கதையெல்லாம் விடாத. நீ வரும்போதே தின்னுட்டு வந்திருப்பியே. அந்த வயித்தறிச்சல எதுக்கு கேக்குற? பார்சல உன்கிட்ட கொடுத்துட்டு வந்தாதான் எனக்கு சாப்பாடே போடுவேன்னு அம்மா சொல்லிட்டாங்க. வர வர வைதேகி குடும்பக்கார ஆத்தாவா இருக்கா. போடா, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. என்ன கொடுத்திருப்பாங்க? அதான் என்னன்னு பாரு. அத்தை, முறுக்கு. முறுக்கா? இது அப்பாக்கு ரொம்ப பிடிக்கும். ஓ, அப்படியா? தட்டவடா அத்தை. ஹை, தட்ட. இது குட்டியோட ஃபேவரட். இது என்னன்னு தெரியலையே. அத்தை, சீடை. இது உங்களுக்கு பிடிக்கும். எடுத்துக்கோங்க அத்தை. தம்பிக்கு கொடுமா. நீங்க எடுங்க அத்தை. இது நம்மளுக்கு மட்டும்தான்.
அவனுக்கு வீட்ல அம்மா தனியா வச்சிருப்பாங்க. இது நீங்க சாப்பிடலாம், நான் சாப்பிடலாம், இங்க இருக்கிறவங்க எல்லாரும் சாப்பிடலாம். ஆனா அவனுக்கு கிடையாது. ச்சே, அப்படிலாம் சொல்லக்கூடாது, பாவம்ல. குடு பவி. ம். சூப்பரா இருக்கு. சரி, டீ வேணுமா காஃபி வேணுமா, என்ன போட்டு கொண்டு வரலாம்? காஃபி. ஓ, காஃபியா? இப்ப எடுத்துட்டு வரேன். அப்புறம் என் அருமை தம்பியே, எப்படி இருக்க? சூப்பரா இருக்கேன்க்கா. உன் லைஃப் எப்படி போயிட்டு இருக்கு? எல்லாம் ஓகே தானே? எனக்கு என்ன, ஜம்முன்னு இருக்கேன். அது சரி, எங்க அந்த ஹிட்லர் தாத்தா? வெளியில பாக்கலையா? கார்டன்ல தான் இருப்பாரு. அவர் வயசு ஃப்ரெண்ட்ஸோட ஏதாவது அரட்டை அடிச்சிட்டு இருப்பாரு. நல்லதா போச்சு. அவர் வீட்டுக்கு வரதுக்குள்ள நான் போயிடுறேன். நான் வந்ததை அவர்கிட்ட சொல்லாத. ஏண்டா, தாத்தா ரொம்ப நல்ல மனுஷனாச்சே. நான் என்ன கெட்ட மனுஷன் நான் சொன்னேன்? அன்னைக்கு முதல் தடவை பார்த்தப்பவே என்ன கடி கடிச்சாருன்னு தெரியுமா? சான்ஸே இல்ல பவி. நான் மறக்கவே மாட்டேன். சும்மா ராகிங் பண்ணிருப்பாருடா. ஆனா பேசிக்கலி அவர் ரொம்ப நல்ல மனுஷன். இருந்துட்டு போட்டோம். ஆனா இவ்வளவு நல்ல மனுஷன்லாம் எனக்கு செட் ஆக மாட்டாரு. சரி இரு, அத்தை காஃபி போடுறேன்னு சொன்னாங்கல்ல, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். சரியா? ஏய், சொல்ல மறந்துட்டேன். நீ அடுத்த தடவை என்ன பார்க்க வந்தா திவ்யா ஃபோன் பண்ணி சொல்ல சொன்னா. நான் மறந்தே போயிட்டேன் பாரு. எதுக்கு? அதான் உனக்கு தேங்க்ஸ் சொல்றதுக்காக. அதெல்லாம் ஒண்ணு வேணாம். நான் பண்ணதெல்லாம் ஒரு விஷயமா? இதுக்கு எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம்? என்னமோ அவ சொல்ல சொன்னா, நான் சொல்லிடுறேன். வந்து தேங்க்ஸ் சொன்னானா நீ நோ மென்ஷன் சொல்லிட்டு போயிடு. சரியா? நீ வந்ததை ஏன் சொல்லலன்னு என்கிட்ட கோச்சுப்பா. இரு, நான் போய் அவளுக்கு சொல்லிட்டு வந்துடுறேன். ஹலோ திவ்யா. அவனே மாட்டினடா இன்னைக்கு. திவ்யா நம்மள பாத்துட்டானா பார்த்த இடத்துலயே கண்டம் பண்ணிடுவா. என்ன செய்யறது? அக்காக்காரி வேற சும்மா இருக்க மாட்டாளே. தப்பிச்சு போறது தெரிஞ்சா டேய் அருண் எங்கடா போறேன்னு பக்கனையா பேரை சொல்லி கூப்பிட்டு காட்டி கொடுத்துருவாளே. என்ன கைவிட்டுறாத கடவுளே, நான் உன்னதான் நம்பி இருக்கேன். அச்சச்சோ, வந்துட்டா போலயே. ஐயோ. வாட் நான்சென்ஸ். நான் எதுக்கு பெல் அடிச்சிட்டு வெயிட் பண்ணணும்? பவித்ராக்கா, திவ்யா, ஹால்ல ஒருத்த உட்கார்ந்துருக்கான்ல, அவன் தான் என் தம்பி. நீ இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கோ, நான் இதோ வந்துடுறேன். ஐயோ போச்சு, மாட்டினடா மவனே. இன்னையோட உன் ஆட்டம் க்ளோஸ். ஹலோ ஹலோ, ஹாய், நான் தான் திவ்யா. செஞ்ச உதவிக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. ஓ அப்படியா? சரி சரி. வேற யாரையாவது மாறுகால் மாறுக்கை வாங்கணுமா? ஐயோ, அதெல்லாம் எதுவும் வேணாங்க. இப்பெல்லாம் அவன் என்ன ஃபாலோ பண்றதே கிடையாது. ஓ ஓகே ஓகே. நானும் பாக்குற வந்ததுல இருந்து முகத்தை மறைச்சுக்கிட்டே உட்காந்துருக்கீங்க. ஆஹா, இந்த நேரத்துல பவித்ரா வந்து எதுவும் சொதப்பாம இருக்கணும். போறமான அக்காவோட மாமியார் வீட்டுல போச்சுன்னா ரொம்ப கேவலம். அட்லீஸ்ட் காம்பவுண்டுக்கு வெளியே போய் மானம் போனாலும் பரவாயில்ல, அது வரைக்காவது இவ்வளவு சமாளிக்கணும். உங்க முகத்தை பார்த்து தேங்க்ஸ் சொல்லலான்னு வந்தேன். நீங்க என்னன்னா முகத்தை காட்ட மாட்டீங்க. நான் என் கடமையா தானங்க செஞ்சேன், அதுக்கு எதுக்கு தேங்க்ஸ்? சரி, அதெல்லாம் இருக்கட்டும், உங்க முகத்தை காட்டுங்க. அது எனக்கு ஸ்டொமக் பெயின் இருக்கு. நான் ரெஸ்ட் ரூம் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். அவன் எங்க போயிட்டான்? என்னங்க உங்க தம்பி இப்படி இருக்காரு? எப்படி அவரு இருக்கான்? பொண்ணுங்க கிட்ட எல்லாம் பேசவே மாட்டாரு போல. அவரு கொஞ்சம் ஷை டைப்பா இருக்காரு. யாரு அவனா? பொண்ணுங்கன்னா விழுந்து விழுந்து பேசுவான். ஏன் ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்காம ஏன் முன்னாடியே சைட் அடிப்பான் அவன். என்ன பவி, இப்படி எல்லாம் உன் தம்பிய பத்தி பேசிக்கிட்டு இருக்க? அத்தை, நீங்க சும்மா இருங்க அத்தை. அவனை பத்தி உங்களுக்கு ஒன்னும் தெரியாது. அவன் சரியான ஆளு.
அவன் உன்னை பார்த்து வெக்கப்பட்டானா? வெக்கப்பட்டாரா? நீங்க வேற வந்ததுல இருந்து முகத்தை கூட பாக்கல. நான் பேசினதுக்கு மொத்தமா 3 வார்த்தை பேசிட்டு நேரா பாத்ரூம் போயிட்டாரு. ஆ? நம்ப முடியலையே. நம்பித்தான் ஆகணும். பாவம் அவனுக்கு அர்ஜென்ட்டா பாத்ரூம் வந்திருக்கும். என்ன பவி இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு? நீ காஃபி எடுமா. தேங்க்ஸ்க்கா. ம். சுத்தம். இந்த காஃபி டிஃபன்ல கொடுத்து அவளை பர்மனண்டா இங்கேயே உட்கார வச்சிருவா போல. ஐயோ, வேண்டாம் பவி, எப்படியாவது அவளை போக வச்சிரு. உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். காஃபி நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. ம். இந்தாங்கக்கா. ம். நான் உங்க தம்பி கிட்ட தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைச்சே சொல்லிட்டேன். உங்க தம்பி வந்ததும் நான் கிளம்பிட்டேன்னு மட்டும் சொல்லுங்க. ஓ ம், சரி, ஓகே. சரிக்கா. ம். பை ம். ஆண்டி. போயிட்டு வாமா. பாத்து. சரி ஆண்டி. அப்பாடா, போய் தொலைஞ்சது. ஏண்டா, உன்னை பாக்குறதுக்காக ஒரு பொண்ணு வந்தா அவகிட்ட மூஞ்சு கொடுத்து கூட பேச மாட்டியா? அவ வந்து தேங்க்ஸ் சொன்னாக்கா, நான் என் கடமையை தானே செஞ்சேன். எதுக்கு இதுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்றீங்கன்னு சொன்னேன். இதுக்கு மேல வேற என்னக்கா பேச முடியும்? ம். ஆண்டி, நீங்களே சொல்லுங்க, நான் சொன்னது கரெக்ட் தானே? உண்மையிலேயே உன் தம்பி சக்கரை கட்டிதான். நீ தான் அவனை பத்தி தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருக்க. ஆ? அட பாவி, இப்படியெல்லாம் நீ இமேஜ் கிரியேட் பண்ணி வச்சிருக்கியா? ம். பாருங்க ஆண்டி, எப்பவோ ஒரு தடவை பாக்குறோம். உங்களுக்கு என்ன பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கு. ஆனா எங்க அக்காவால இன்னும் என்ன புரிஞ்சுக்கவே முடியல. என்ன அவ பேட் பாயாவே நினைச்சுக்கிட்டு இருக்கா. அச்சச்சச்சச்சோ. ம். சரி சரி, முதல்ல நீ காஃபி சாப்பிடுப்பா. ம். ஆரியே போயிருக்குமோ? நான் சுட வச்சு கொண்டு வரட்டுமா? ஆண்டி, காஃபி சூடாதான் இருக்கு, ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. சரி. காஃபி நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு ஆண்டி. உட்கார்ந்து குடிப்பா. இல்ல ஆண்டி, எனக்கு அர்ஜென்ட்டா வேலை இருக்கு. நீங்க காஃபி போடுறனால குடிச்சிட்டு போலாமேன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சரி ஆண்டி, நான் கிளம்புறேன். ஏய், ஏண்டா இப்பதானே வந்த? கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலாம்ல? வைதேகி குடுத்துட்டு வர சொல்லிச்சு, நான் கொண்டாந்து கொடுத்துட்டேன். அத்தோட என் கடமை முடிஞ்சது. எனக்கு என்ன வேற வேலை இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கியா? ஆண்டி, நான் வரேன் ஆண்டி. பாத்து பத்திரமா போயிட்டு வாப்பா. ஓகே ஆண்டி, வரேன். சரி அத்தை, நான் அவனை விட்டுட்டு வந்துடுறேன். சரிம்மா. அப்பா அம்மாவை கேட்டேன்னு சொல்லு. ஓகே ஆண்டி. ராகவனை பத்திரமா பாத்துக்கோ. வெளியே எங்கேயும் அலைய வேண்டான்னு சொல்லு. காய்கறி வாங்க போறதா இருந்தா கூட ஒரு வாரத்துக்கு மொத்தமா வாங்கி வச்சுக்க சொல்லு, சரியா? ஊர் சுத்தாம வீட்டோட இருந்தாதான் நல்லது, ஓகேவா? சொல்லிடுறேன். உனக்கும் சேர்த்துதான் சொல்றேன். பாத்து பத்திரமா போ. நான் என்ன குழந்தையா? நீ போ. பாத்து போ. சரி. பாத்து பத்திரமா போடா. எப்படிங்க முடியும்? திடீர்னு நீங்க 3 பவுன் எக்ஸ்ட்ரா போடுங்கன்னு சொன்னா நான் பணத்துக்கு எங்கங்க போவேன்? நான் உங்க வீட்டுக்கு பேச வந்தப்ப நீங்க என்னங்க சொன்னீங்க? 5 பவுன் போடுங்கன்னு சொன்னீங்க. நான் அதை சரின்னு ஒத்துக்கிட்டு தானே இப்ப பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன். இப்ப திடீர்னு எக்ஸ்ட்ரா 3 பவுன்னா நான் பணத்துக்கு எங்கங்க போவேன்? நீங்க தாங்க எப்படியாவது அரேஞ்ச் பண்ணணும். ஏங்க, உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் இல்லைங்க. நான் சாதாரண செக்யூரிட்டி வேலை தாங்க பாக்குறேன். வர்ற சம்பளம் வாய்க்கும் வயிற்றுக்குமே சரியா போயிருதுங்க. என் பொண்ணு கல்யாணத்துக்காக நான் ஒன்றும் பெருசா எதுவும் சேர்த்து வைக்கலீங்க. ஏங்க, கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க. ஒரு 6 மாசம் போட்டுங்க. நான் எப்படியாவது உங்களுக்கு 1 பவுனோ 2 பவுனோ சேர்த்து போடுறேங்க. கண்டிப்பா நான் செய்யறேங்க. என் பொண்ணுக்கு செய்யாம நான் யாருக்கும் செய்ய போறேன். ஆனா இப்ப என்னால முடியாதுங்க. கொஞ்சம் டைம் கொடுங்க. அதெல்லாம் முடியாதுங்க. 8 பவுன் போட்டாதான் கல்யாணம், இல்லன்னா நாங்க பாத்துக்கிறோம். பாருங்க, இல்லங்க, பவுனுக்கு கம்மியா போட்டீங்கன்னா நான் என்ன சொல்றேன், எங்களை ஒரு மாதிரி பேசுவாங்க. இல்லங்க, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. சரிங்க, நான் அப்புறம் பேசுறேங்க. இப்ப டியூட்டில இருக்கேன், வீட்டுக்கு வந்து பேசுறேங்க. நீங்க எப்ப பேசினாலும் இதாங்க எங்க முடிவு. அண்ணா, என்னாச்சுண்ணா? அது என்னாச்சுண்ணா? பொண்ணுக்கு கல்யாணம்னு ஹாப்பியா வந்து பத்திரிக்கை வச்சுங்க. இப்ப எதையோ நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. என்னம்மா செய்ய சொல்றீங்க? என்னதான் காதல் கல்யாணமா இருந்தாலும் பொண்ணை பெத்தவனுக்கு கஷ்டம் இல்லாமையா இருக்கும்? அடே அப்பா, பயங்கர ஃபீலிங்ஸ் ஆஃப் இந்தியாவா இருக்கு. என்ன விஷயம்னா?
அது ஒண்ணும் இல்லம்மா, என் பொண்ணு ஒரு பையனை லவ் பண்றான்னு சொல்லி கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன்ல. கல்யாண பேச்சு வந்தப்ப அவங்க வீட்டுல ஒரு 5 பவுன் போட்டா போதுன்னு சொன்னாங்க. நானும் சரி பொண்ணை பெத்தவனாச்சே சரின்னு சொல்லி ஒத்துக்கிட்டேம்மா. ஆமா, அப்புறம் என்ன? ஆனா இப்ப பார்த்தா 5 பவுன் பத்தாது, கூட 3 பவுன் சேர்த்து 8 பவுனா போடுங்க, எங்க சொந்த பந்தமெல்லாம் தப்பா பேசுவாங்கன்னு சொல்லி இப்ப மாத்தி பேசுறாங்கம்மா. நான் 3 பவுனுக்கு எங்கம்மா போவேன்? அண்ணா, இதுக்கு பேரு லவ் மேரேஜா? உங்க மாப்பிள்ளைய கூப்பிட்டு பேசுங்கண்ணா. உங்க அப்பா அம்மா இந்த மாதிரி 3 பவுன் எக்ஸ்ட்ரா கேக்குறாங்க, டார்ச்சர் பண்றாங்கன்னு சொல்லுங்கண்ணா. அவர்கிட்டயும் பேசி பார்த்துட்டோம்மா. இந்த கல்யாணத்துக்கு எங்க அப்பா அம்மா ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம், அவங்க என்ன கேக்குறாங்களோ அதை செஞ்சிருங்கன்னு சொல்லிட்டாரு. இதுக்கு மேல நான் என்னமா பண்ண முடியும்? யார்கிட்ட போய் கேக்குறது, எங்க கேக்குறது? என் தலையெழுத்து என்னவோ அப்படியே நடக்கட்டுமா. அண்ணா, ஒரு நிமிஷம் இருங்க. இது உங்க தலையெழுத்து சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லனா உங்க பொண்ணு தலையெழுத்து சம்பந்தப்பட்ட விஷயம். அத மறந்துடாதீங்க. இப்ப நான் என்னமா பண்ண முடியும்? இப்பவும் நிச்சயம் பண்ண தேதியில கல்யாணம் நடக்கணும்னா இன்னும் 3 பவுன் தேத்துறது ரொம்ப கஷ்டமா. வேணா கல்யாணத்தை கொஞ்சம் தள்ளி வைக்கலாமான்னு அவங்கள்ட்ட கேட்கலான்னு இருக்கேன். என்னால வேற என்னமா செய்ய முடியும்? என்னண்ணா இப்படி சொல்றீங்க? உங்க பொண்ணு மனசு எவ்வளவு சங்கடப்படும்னு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். சங்கடப்படத்தாம செய்யும். ஏன்னா அப்பனோட கஷ்டம் அவளுக்கும் தெரியும். என்னதான் ஏழைங்க ஏணி வச்சு ஏறினாலும் ஓரளவுக்கு தாமா ஏற முடியும். பாப்போம், அவளுக்குன்னு என்ன விதிச்சிருக்கோ அது நடக்கட்டும். நான் வர்றேம்மா.